ஹலோ யுவர்ஸ் வணக்கம். சிங்கப்பெண்ணை சீரியலை பத்தி நம்ம பார்க்கலாம். நேற்றைய எபிசோட்ல மகேஷோட நடிப்பு உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க. ஆமாங்க. ஆனந்தி பார்த்தீங்களா, மகேஷ் கிட்ட, அன்பு கிட்ட நீங்க பேசுங்கன்னு என்று சொன்னபோது, அதுக்கு மகேஷ் முடியாது என்று சொன்னார். ஏன்னா, அது அன்பும் நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இனிமேல் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அத நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். நான் அதில் தலையிட மாட்டேன் என ஆனந்தி கிட்ட மகேஷ் சொன்னது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே மகேஷ் மகேஷ் தாங்க. அடுத்தது பார்த்தீங்களா, ஆனந்தி வந்து மாமா கிட்ட அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிய பிறகும், அன்பு புரிஞ்சுகிட்டு கம்பெனி வருவார் என அ வருவாருன்ட்டு ஆனந்தி தேடுறாங்க கம்பெனில. ஆனா ஆளையே காணோம். அன்பு கம்பெனிக்கு வரவே இல்ல. அடுத்தது பார்த்தீங்களா, ஆனந்தி வந்து சௌந்தர்யா கிட்ட போயிட்டு, "முத்து அண்ணன் இன்னும் கம்பெனிக்கு வரவில்லையா?" என கேட்கிறார். அதுக்கு சௌந்தர்யா பார்த்தீங்களா, "நீ முத்தண்ணன தேடுற சாக்குல அன்பு அண்ணன தானே தேடிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிற. அத நீ நேரடியாவே கேட்டுட்டு போக வேண்டியது தானே?" ஏன்னா சௌந்தர்யா சொல்றாங்க. முத்துவும் ஜெயந்தியும் 7 வருஷமா காதல் செய்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் பாசம், அன்பு, காதல் எல்லாம் இருக்கும்ல. அதனால அவங்க கல்யாண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க என சௌந்தர்யா சொல்றாங்க. "உன்ன மாதிரி அன்பு மாதிரி அண்ணன் ஒருத்தர் கிடைச்சும், பிடிவாதமா, முட்டாள்தனமா இல்ல" என்று சொல்கிறாங்க சௌந்தர்யா. உண்மையிலேயே சௌந்தர்யா பார்த்தீங்களா, மாஸ் காட்டிட்டாங்கங்க. அன்பு பார்த்தீங்களா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. கோகிலா கணவர் வந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அவர் தான் வந்து அன்புவ கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாரு, அவர் ரூம்ல தங்க வைக்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்களா, கோகிலா, ஆனந்தி அவங்கள பார்க்க போவாங்க. அந்த Instagramல ஷேர் பண்ணியிருந்த ஸ்டோரி சீன் இனிமேல் தான் வரப்போகுது. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். எபிசோடு இன்னும் சூப்பரா இருக்கும். தொடர்ந்து அந்த எபிசோட பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.